வணக்கம் நண்பர்களே. அண்மையில் என்னுடைய இனிய நண்பர் கலகல வகுப்பறை சிவா அவர்கள் டீச் லைக் ஃபின்லாண்ட் என்கின்ற ஒரு நூலை கொடுத்திருப்பியிருந்தார். இது மிக மிக முக்கியமான நூல். இதன் ஆசிரியர் டிமோதி டி வாக்கர் என்பதாகும். 2017ஆம் ஆண்டு இது வெளியிட்டப்பட்டது. இருப்பினும் கூட இது இன்றும் புதுமையானது தான் நமக்கு நம்மை பொறுத்தவரையில். ஏனென்றால் இப்போதெல்லாம் நாம் பிற நாட்டு கல்வி முறைகளை பற்றி தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் கொள்ளுகிறோம். எப்போது நமது புதிய கல்விக் கொள்கையிலே ஐவி லீக் முறையிலே நாங்கள் எங்களுடைய கழகங்களை அமைக்கப் போகின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்களோ, அப்போதே நாம் வெளிநாட்டு கல்வி முறைகளை நாம் கொண்டு வரப்போகிறோம். எப்படித்தான் நம்ம பழைய காலத்து சம்பிரதாயங்கள், பழைய காலத்து அதிகாலத்து ஆரிய இலக்கியங்கள் அவற்றிலிருந்தெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த மேலை நாட்டிலிருந்து வருகின்ற கொள்கைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இதிலே குறிப்பாக இந்த ஃபின்லாந்து கல்வி முறை மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் கல்வியிலே முன்னின்று நிற்கிற நாடுகள். அவை புதிய சிந்தனையோடு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு புதிய கல்வி அமைப்பை கொண்டு வந்தார்கள். ஃபின்லாண்டை பொறுத்தவரையிலே அவங்களுடைய கல்வி 7ஆம் வகுப்பில் ஆரம்பிக்கிறது. குழந்தைகளுடைய கல்வி அது 9 ஆண்டுகள், 9 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் இருக்கிறது. அப்போது இந்த தரங்களை எல்லாம், கல்வி தரங்களை எல்லாம் சோதிப்பதற்கான ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் இந்த பல கல்வி நிலையங்களை எல்லாம் சோதித்து பார்ப்பது அல்லது ஒரு அளவுகோல் கொண்டு அவற்றினுடைய தரத்தை நிர்ணயித்தது. அதனுடைய பெயர் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது. அது 2001 அது தொடங்கப்பட்டது. அப்போது அந்த அமைப்பு என்ன செய்தது என்றால், ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும், அதே மாதிரி அமெரிக்க நாடுகள் சிலவற்றிலும் அவற்றினுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கிறது என்பதனை ஆய்வு செய்தது. அதில் தொடக்க நிலையிலே அவை மிக 3 முக்கியமான கருத்துக்களை அந்த கருவியிலே உள்ளடக்கியிருந்தார். அவை முக்கியமாக கருதப்படுவது என்னவென்றால், முதலாவதாக அந்த பாடத்திட்டத்தில் கணிதம் முக்கிய இடம் பெற்றது. அடுத்தாற்போல் அறிவியல். 3ஆவதாக வாசிப்பு. கவனமாக கொள்ளுங்கள், மொழி இல்லை, வாசிப்பு, ரீடிங். இதில் இந்த ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது. மேத்தமேட்டிக்ஸில் எல்லாம் வெறும் ஃபார்முலா மட்டும் பயன்படுத்துவது இல்லை. அதிலே இந்த பகுத்தறிவை கொண்டு அவற்றை நாம் பல்வேறு சோதனைகளிலே அல்லது பல்வேறு சிக்கல்களை தீர்ப்பதற்கு அவற்றை பயன்படுத்த வேண்டும். இல்லையா? வெறும் ஃபார்முலாமெண்ட் தெரியும் என்ன பண்ணியும். ஆக அப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கா இந்த 3லேயும்? இந்த 3 படிச்சிருக்காங்க இல்லையா, அவற்றை இருக்கா என்று சோதித்தாங்க. அப்போது இவங்க கண்டுபிடிச்சதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபின்லாந்து கல்வி முறை மிகச்சிறப்பாக இருந்தது என்று அவர்கள் கணித்தார்கள். அதற்கு அவர்கள் பார்க்கும்போது இந்த குழந்தைகளிடத்தெல்லாம் உயரிய சாதனை செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளே கிடையாது. அதாவது என்னென்னா, ஒரு குறிக்கோள் இருக்கும், ஆனால் பெரிய சாதனைகள்லாம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. இன்னொன்று, அங்கே அடிக்கடி தேர்வுகள் எல்லாம் கிடையாது. இன்னும் சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது, அதை பார்ப்போம் பின்னால். ஆக பாடங்களை எல்லாம் வேகமாக முடிக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. அப்போ கற்றல் விளைவுகள் 3 ஏரியாஸை சுற்றி வருது, 3 பகுதிகளை சுற்றி வருகின்றது.
வருகின்றன. அவை வாசிப்பு, கணிதம், அறிவியல். அப்போது இந்த கல்வி அமைப்பில் அவங்க பார்த்தது இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த ஃபின்லாண்டில் இருக்கிற கல்வியில் என்னென்னா ஒரு சிறப்பு, அங்கே தனியார் கல்விக்கூடங்களே கிடையாது. பணக்கார பள்ளி, ஏழை பள்ளியெல்லாம் கிடையாது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பழைய காலத்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், புதிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆங்கில இந்தியன் ஸ்கூல் இருக்காங்க, இல்லை இப்போ கிடையாது நினைக்கிறேன். இப்படி பல வகைப்பட்ட கல்வி தரங்களுடைய கல்விக்கூடங்கள் இருக்கின்றன. நம்ம இங்கே இருக்குன்னு இருக்குது. ஆனால் அங்கே இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லாமே அரசாங்கம் நடத்துவது. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, பாடத்திட்டத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அதே சமயத்தில் மாணவர்கள் பல இனத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள், பல சமூக நிலையை சார்ந்தவர்கள் வருகிறார்கள், எல்லாம் ஒரே மாதிரி நடத்தப்படுகின்றன. அதற்கு அடிப்படை காரணம் அது ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். அதுவும் சமச்சீரான ஈக்விட்டி எங்கே இருக்குது, சமச்சீரான நீதி சார்ந்த ஒரு கல்வியாக இருக்கிறது. அப்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இந்த கல்வி முறையை பயன்படுத்துவதற்கு அதிக செலவில்லை. இப்போ நீங்கள் புதுசாக கல்வி முறை சேர்ந்த உடனே என்ன பண்ணணுங்கிறீங்க, உடனே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வேணும், எங்களுக்கு தொடுதுறை வேண்டும். நான் ஏற்கனவே நான் அதெல்லாம் பயன்படுத்தியவன் தான். அந்த காலத்தில் முதலாவதாக நம்ம கிடைத்தது ஒரு சாதாரண ப்ரொஜெக்டர். அதுக்கப்புறம் அதை நம்ம கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய முடியுது, இப்போ பெரிய கட்டுரைகள் அல்லது முக்கியமான கருத்துக்களை எல்லாம் நம்ம இதில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ எல்லோரும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்ச நாள் காணோம். ஆனால் இதுக்காக அது இப்போ எல்லாம் தொடுத்துறைக்கு போயிட்டாங்க. என்னன்னா பிள்ளைகள் அங்கே எழுதுவாங்க, அது எழுதுறது ப்ரொஜெக்ட் ஆகும். ஆனால் என்ன, நோட்டில் எழுதுனா பார்க்க முடியாதா, ஆசிரியர் போய் பார்க்க முடியாதா? ஆனால் குழந்தைக்கு அது நல்லாயிருக்கும். அது தொடுதுறையில் எழுதுறது எப்படி இருக்கும், அதுக்கும் பென்சிலை வச்சு எழுதுறதுக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்க்கணும். அந்த காலத்துலலாம் எனக்கெல்லாம் எழுதுவதற்கு பயிற்சி எப்படி நடந்தது என்றால், கொடுக்கப்பட்டது என்றால், சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது மணல், எங்கள் ஊரில் அந்த ஓடை மணல் நல்ல அருமையாக இருக்கும், அதை எடுத்து போட்டு அதில் நம்ம விரலை வச்சு எழுதணும். அந்த காலத்தில் ஆனாவனா தான், அதுக்கப்புறம் தான் மடம் வந்தது போல் ஆனாவனா தான். அது இப்போது அது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. சொற்கள், வாக்கியங்கள் இவையில் கொண்டு வருவோம். ஆனால் பின்னால் பார்த்துக்கலாம். அப்போது அந்த எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, 1-2 எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த கையில் அதை எழுதும்போது அந்த உணர்ச்சி நரம்புகள் அந்த மூளைக்கு அவற்றை எடுத்து செல்கின்றனவா. அதன் பிறகு தான் அந்த பென்சில் எழுதுறது, அதுக்கப்புறம் தான் பேரா. இப்படியே அது ஒரு வரிசை பிரகாரம் அது போய்கிட்டு இருந்தது. இப்போ இதற்கே திரும்ப போகிறாங்களாம் அங்கே ஸ்வீடன்லேயும் ஃபின்லாண்ட்லேயும். சரி, அப்போது இந்த நூலுக்கு முகவுரையாக ஒருவர் ஃபினிஷ் லெசன்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதிய ஆசிரியர் ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறார், முகவுரை. அவர் பேர் பாசி செய்தர். அவருடைய அந்த முகவுரையின் முதல்ல படிக்கணும், அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எடுத்துக்காட்டாக அவங்க ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்கூல் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வி அப்படின்னு. அப்போ அதை நம்ம இப்போ சில இடங்களில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் இது சில இடங்களில் காம்ப்ரஹென்சிவ் காலேஜஸ் அப்படின்லாம் வந்தது. அது மாதிரி நம்ம சிந்திக்கிறோமா என்னங்கிறத பின்னால் பார்க்கணும். காம்ப்ரஹென்சிவ் ஸ்கூல் சிஸ்டம். அப்போது அந்த நாட்டில் மிகச்சிறப்பாக அந்த சிறப்பான நிலைக்கு என்ன காரணம் என்பதை நாம் முதலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 5 காரணிகளை சொல்லுகின்றார்கள். முதல் காரணியாக அவர்கள் சொல்லுவது நான் சொன்ன மாதிரி அந்த காம்ப்ரஹென்சிவ், அனைத்தையும் உள்ளடக்கிய ஸ்கூல், கல்விக்கூடம்.
அது ஒரு காரணி. அதை பற்றி நிறைய பேசணும். அடுத்த இதில் நான் பேசியிருக்கோம். இரண்டாவதாக ஆசிரிய பயிற்சி கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. இப்போ எல்லாம் ஆசிரிய பயிற்சின்னா நம்ம எப்போ முடியும்? டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த செகண்டரி கிரேட்ஸ் போய் யாரும் போகிறதில்ல பொழுது இருக்குது. அந்த பிஎட் தான் படிக்கிறாங்க. பிஎட்ஸ் டீச்சர்ஸை தான் இங்கே கீழே போடுறாங்க. 5ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸுக்கெல்லாம் கூட போடுறாங்க. ஆனால் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி இந்த பல்வேறு வகுப்பில் இருக்கிறவங்களுக்கும் சேலரி வித்தியாசப்படும் ஆசிரியர்களுக்கு. ஆனால் அங்கே இதற்குன்னு ஒரு தனி கல்லூரி அதில் வந்து அவங்க ஆராய்ச்சி கூட மாதிரி இருக்குது. அந்த ஆராய்ச்சி கூடத்தில் அவங்க பட்டம் பெறணும். இப்போ ஆராய்ச்சி அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஒத்து வருமா? இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும்னா யாரும் டீச்சர் ட்ரைனிங் வரமாட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். அது அந்த டீச்சர்ஸ் அவங்களுடைய ஆசிரியர்கள் முக்கியம். அதான் கீ இல்லையா? மூன்றாவது காரணியாக அவர்கள் சொல்லுவது மாணவர் நலத்திட்ட அமைப்புகள் ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கும். இதை நான் வந்து ஒரு முக்கியமானதை அட்வைஸ் பண்ணுறேன். இங்கே மனநலம் வெல்பீயிங் அப்படிங்கிறது மனத்தையும் குறிக்கும், உடலையும் குறிக்கும், அறிவையும் குறிக்கும். அந்த வெல்பீயிங் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் தராங்க. அதான் அந்த நூலினுடைய ஃபஸ்ட் சாப்டர் தான். அப்போது உடல், மன, அறிவு நலம் முக்கியம். நம்ம இதோட சேர்ந்து நம்ம அந்த ஆன்மீகத்தையும் சேர்த்துக்குருவோம். ஆன்மீகம் ஒழுக்க நிறைய வச்சுக்கணும். ஆன்மீகம் அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அதுதான் தேவைங்க. நம்ம பள்ளிக்கூடங்கள்லேயும் கல்லூரிகளிலையும் அதுதான் தேவை. அது எங்கே ஆரம்பிக்கணும்? கீழே ஆரம்பிக்கணும். அது வந்து எதில் இருக்கக்கூடாது? சும்மா திருக்குறளை மனப்பாடம் பண்ணுறது இருக்கக்கூடாது, நாலடியார் மனப்பாடம் பண்ணுறது இருக்கக்கூடாது. அது வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். சரி, அது மூன்றாவதாக. அதுக்கேன்ற ஒரு அமைப்பு இருக்குது. நான்காவதாக இந்த கல்வி திட்டத்தில் யார் பொறுப்பு, யாருக்கு பொறுப்பு, எதில் பொறுப்பு என்பது மிக முக்கியம். அங்கே தலைமை ஆசிரியருக்கும் இங்கே உண்டு நினைக்கிறேன். தலைமை ஆசிரியர் வகுப்பெடுக்க வேண்டும். வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது. ஐந்தாவதாக மிக முக்கியமானது பள்ளிக்கு வெளியே, அவுட் சைட் தி இன்ஸ்டிடியூஷன், அவுட் சைட் த ஸ்கூல். அது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த 5 காரணிகளால் தான் அங்கு வித்தியாசமான ஒரு கல்வி அமைப்பு இருக்கிறது. அந்த கல்வி அமைப்பினாலே மிக தரமான கல்வியை அவர்கள் கொடுக்க முடிகிறது. இதை நாம் இன்னும் விரிவாக அடுத்த காணொளியிலே பார்க்கலாம். இந்த காணொளி இது முதல் காணொளி. அடுத்தது வந்து இதனுடைய தொடர்ச்சி. அதாவது அந்த 5 காரணிகளை பற்றி பேசுவது. அதன் பிறகு நம்ம நூறுக்குள்ளே போகலாம். போகின்ற பொழுது அவற்றிலே நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுவோம், நம்மால் முடிந்ததை எடுத்துக்கொள்ளுவோம். அதன் பிறகு அதில் என்னென்னாலும் நம்ம எடுக்க முடியாது, ஏன், அதை எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து நான் பார்ப்போம். வணக்கம், நன்றி.